நம்ம சிவகார்த்திகேயனோட பராசக்தி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன 24 ஹவர்ஸில் 40 மில்லியன் ப்ளஸ் ரியல் டைம் வியூஸை வந்திருக்கிறதா அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. நம்ம தமிழ் சினிமாலே ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸில் அதிகமான வியூஸ் வந்த ட்ரெய்லர்னு ஒரு ரெக்கார்டை இந்த படம் கிரியேட் பண்ணியிருக்கு. இதை டான் பிக்சர்ஸ் இப்போ அஃபிஷியலாகவே ஒரு போஸ்டோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த வியூஸ் எப்படி வந்தது எல்லாருக்குமே தெரியும். சோஷியல் மீடியா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. லைக்ஸை பார்த்தாலே நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலாம். இல்லைனா மதராசியோட ஓவரால் ட்ரெய்லர் வியூஸ், அமரன் ட்ரெய்லரோட ஓவரால் வியூஸை பார்த்தாலே இது உங்களுக்கு புரிஞ்சிடும். பராசக்தியோட ட்ரெய்லர் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்சிது. ஒரு மூவியோட ப்ரமோஷன் பண்ண வேண்டியது தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸோட கடமை. ஸோ அதை தான் அவங்க செய்கிறாங்க போல், அவ்வளோதான். நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தோட சென்சார் கிடைக்கிறதுல கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால தான் இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகலை. குறிப்பாக பிவிஆர்லாம் சென்சார் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. எல்லா இஷ்யூஸும் இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு காலையிலக்குள்ளே சரியாகிடும். ஸோ புக்கிங்ஸ் உடனே ஓப்பன் ஆகிடும் நம்ம நம்பலாம். பராசக்தியோட சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு, நியூஸ் வந்திருக்கு. மோஸ்ட்லி பராசக்தியோட புக்கிங்ஸ் எல்லா இடங்களிலும் நாளைக்கு ஓப்பன் ஆகிடும். பாஸ்பார்ட் டூ மச்சோட ட்ரெய்லர் இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறாங்க. விஜய் சேதுபதி இந்த ட்ரெய்லர் லான்ச் பண்ண போகிறாரு. வீக்னஸ் கார்த்தியோட டைரக்ஷனில் ஆதித்யா பாஸ்கர், சஞ்சய் திவாரி, அஸ்வின் குமார், பிரியா பவானி சங்கர் இதில் நடிக்கிறாங்க. இது ஒரு ஆந்தாலஜி மூவி. ஜனவரி லாஸ்ட்டில் இந்த படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். கௌதம் மேனன் டைரக்ஷனில் நம்ம சிஎன் விக்ரம் நடித்த படம் தான் துருவ நட்சத்திரம். இதோட ரிலீஸ் இஷ்யூஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஓவர். ரொம்ப சீக்கிரமாக துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆகிரும்னு கௌதம் மேனன் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த படம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பார்த்தா 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஷூட்டிங் 2018 ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ 2026. இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. இந்த வருஷமாச்சும் இந்த படம் ரிலீஸ் ஆகுமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.